இளைஞர் அணி கூட்டம்லாம் நடந்திருக்கு கள்ளக்குறிச்சியில. அங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இலையில வந்து லட்டு, ஸ்வீட்டு எல்லாம் வைக்கிற மாதிரி ஒவ்வொரு பியர் பாட்டில வந்து வச்சிருக்காங்க. மதுவை எப்படி ஒழிக்கிறாங்க பாருங்கன்னு அதிமுகல இருந்து அதை ஒழிச்சு கூட வைக்கலையே. ஒழிச்சு வைக்க பாயாசத்துக்கு கப்பல வைக்கிற மாதிரி பீர் பாட்டில் வந்து வச்சுட்டு போறாங்க. வீடியோ சமூக வலைதளத்துல பயங்கரமா ஷேர் ஆகிக்கிட்டு இருக்கு. பாருங்க, தமிழ்நாட்டுல பெண்கள் மதுவை ஒழிக்கணும், டாஸ்மாகே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கிற வேலையில கட்சிக்காரங்களுக்கு ஊத்தி கொடுக்குறாதா? அதுவும் ஆளுங்கட்சி திமுக வந்து இப்படி ஒரு கூட்டத்துல நாங்க இதை பண்ணுவோங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ வெளியே வந்ததுனால நமக்கு தெரியுது. இன்னும் எத்தனை மாவட்டத்துல பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. இதெல்லாம் வந்திருக்கு. இதுக்கிடையில இன்னொரு அமைச்சர் 4வது அமைச்சரா இணைகிறாரு. அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து விடுவிப்பு ரத்து பண்ணியிருக்காங்க உயர்நீதிமன்றம். ஏற்கனவே துரைமுருகன், அப்புறம் வந்து MRK பன்னீர்செல்வம், அந்த வரிசையில் வந்து பெரியசாமி வந்து இடம் பிடிக்கிறாரு. திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் வந்து சொத்து குவிப்பு வழக்குல இருந்து விடுவிச்சிருக்காங்க. இப்போ உயர்நீதிமன்றம் அந்த உத்தரவு வந்து ரத்து பண்ணிருக்காங்க. இவரு இப்ப விசாரணை வளையத்துக்குள்ள வரப்போறாரு. இவருக்கும் அதே 6 மாசத்துக்குள்ள விசாரிச்சு ஒரு முடிவு எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களும் ஃபேமிலியா தான் மாட்டிருக்காங்க. மகன்கள், மனைவி எல்லார் மேலேயும் கேஸ் இருந்தது. இப்ப திரும்ப அந்த விசாரணைக்கு வரப்போகுது.